மன்னர் வந்து தசரா ஆரம்பிச்ச உடனே அந்த அன்னைக்கு வந்து பட்டத்து யானை மேல அந்த தங்க அம்பாரி, அந்த யானை மேல அம்பாரியில வந்து அவர் உட்காந்து பார்க்கறதே கண்கொள்ளா காட்சியா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஊரா இருக்கு. அதனாலதான் சரஸ்வதி பூஜை நம்ம பெருசா கொண்டாடுறோம், லட்சுமி பூஜை விட. அதனாலதான் நம்ம பிச்சைக்காரரா இருக்கோம். படிச்ச அறிவாளி இருக்கிறோட பணக்கார பெரிய மனுஷன் நம்ம ஊர்ல இல்லாத காரணம் அவெல்லாம் லட்சுமி வைப்போம். தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட. பிராமின்ஸுடைய பண்டிகை அவங்க வீட்டுல தான் பொருவெல்லாம் வச்சு 9 நாள் விதவிதமா புடவை எல்லாம் கட்டிட்டு மாறுது. அந்த சுமங்கலிகளா இருக்கிறதுக்கு அது முக்கிய காரணங்கிற மாதிரி எல்லாம் கொண்டாடுது. அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு ஊடா போய் நின்றுட்டு பொம்மைக்கோல் பட்சணம், கொடுத்தா லட்சணம், கொடுக்காட்டா அவன் லட்சணம் கட்டுவோம். அவங்க பயந்து போய் நாசமா போறவனுக்கு வரானுன்னு சொல்லி கூப்பிட்டு, ஆனா ஒவ்வொரு வீட்லயும் ஏதாவது பொம்மைக்கோல் பட்சணம் கொடுப்பாங்க. அது ஒரு இது. குலசை முத்தாரம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தோடைய வழிபாடா வந்து இந்த தசராவை கொண்டாடுறதா ஒரு சில விஷயங்கள் அந்த ஊருக்காரருக்கு ஒரு வேலை வச்சுக்கிட்டு அதுக்கு இந்த அப்தாலம்மனுக்கு எந்த சம்பந்தம்? ஏன்னா பெரியார் வந்து தீபாவளி கொண்டாடாதுன்னு சொன்னார். நரகாசுரங்கிற ஒரு திராவிடத்தை கொண்டது அப்படின்னு அவங்க கொண்டாடுறோம். அதை நம்ம கொண்டாட சொல்றாங்க. அசுரர்கள்னாவே திராவிடர்கள் தானே அர்த்தம். தேவர்கள்னாக்கா ஆரியர்கள். திராவிடனை கொண்ட நாளை வந்து நம்ம கொண்டாடக்கூடாது. ஆனா அப்போ பெரியாருக்கு ஒரு விஷயம் தெரியலங்கிறத என்னுடைய பல கேள்விகள் இருக்குது. நரகாசுரன் வந்து சத்யபாமா பிறந்தவன், கிருஷ்ணனுக்கு குழந்தை கிடையாது. அப்போ நரகாசுரனுடைய அப்பன் யாரு? வணக்கம் சார். 2015 அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையாரை வந்து கைது செஞ்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கைது செஞ்சப்ப அந்த தசரா டைமில் கைது பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காரணம் வந்து அந்த ஒரு 3 நாள் 4 நாளைக்கு வந்து அவங்களால வந்து பெயிலில் வர முடியாது, இந்த மாதிரி காரணத்துக்காக தான் வந்து அவங்கள கரெக்டாக அந்த டைமில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுகள்லாம் போயிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து தான் பல பேருக்கு தசரான்ற ஒரு பண்டிகை இருக்குது, அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் தசரா அப்படிங்கிற பண்டிகை என்ன பண்டிகை? இது வந்து தமிழர்களுக்கான ஒரு பண்டிகையா? தமிழர்களுக்கான பண்டிகைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சரஸ்வதி பூஜைன்னுவாங்க. 9 நாள் சரஸ்வதிக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. கொலு வைப்பாங்க. கொலு வைக்கிறதுனாக்கா 9 படிகள் வச்சு அதில் வந்து கீழே வந்து பார்க் மாதிரி வைப்பாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு தட்லையும் கடுக்கா படி மாதிரி வச்சு, அப்புறம் மேலே வந்து கிருஷ்ணன், ராமர், சனாதன கடவுள்கள் எல்லாம் பொம்மைகள்லாம் வைப்பாங்க. அது ஒரு செட்டியார் பொம்மை ஒன்று வைப்பாங்க. இதெல்லாம் வைப்பாங்க. அந்த கொலு படிகள்னே அப்போல்லாம் விற்றாங்க. அதெல்லாம் இருந்தது. அது இல்லாமல் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மேல்தட்டு இதுலேயும் இருந்தது. பொதுவாக பிராமணர்களுடைய பண்டிகை. முதல்ல நாங்கள் இருந்த இடம் சேலத்தில் நாங்கள் குடிபுகுந்த போது இருந்த இடம் வந்து ஒரு இடம். அப்புறம் நாங்கள் குடிபுகுந்த இடம் வந்து பிராமணர்கள் குடியிருக்கிறோம். அந்த தெருவுலேயே நாங்கள் ஒருத்தர் தான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க. பக்கத்து வீடு வந்து வைசியர்கள், அவங்களும் கோமட்டி செட்டியார், அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. மிச்சம் எல்லாம் அப்படியே அத்தனையும் பிராமணர்கள். எல்லா வீட்லேயும் பொம்மைக்கோல் இருக்கும். எங்கள் வீட்டில் அதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் கொஞ்சம் வைப்பாங்க. கொஞ்சம் இதெல்லாம் படியெல்லாம் வைப்பாங்க, இது பண்ணி வைப்பாங்க. மற்றபடி ஒன்றும் அது பெருசாக இருக்காது. நாங்கள் அசைவம் கிசைவம் எல்லாம் சகலமும் சாப்பிட்டுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒன்றும் நிறுத்தலை. பிராமண பசங்களோட அப்போல்லாம் நான் இருந்ததுனால பொம்மைக்கோல் பட்சணும்னு சொல்லுவாங்க. அந்த சாயந்தரம் போனோம்னா பொம்மைக்கொலு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒவ்வொரு வீட்டில் வைக்கிற கொலுவுக்கு அழைப்பெல்லாம் கொடுப்பாங்க. அழைப்பு கொடுத்தாக்கா அதை போய் பார்த்து இது பண்ணாக்கா அந்த பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் பொம்மைக்கோல் பட்சணம்னு பேர். அது எங்கள் மாதிரி பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு ஊடாக போய் நின்றுட்டு பொம்மைக்கோல் பட்சணம், கொடுத்தா லட்சணம், கொடுக்காட்டா அவன் லட்சணம் கற்றுவோம். அவங்க பயந்து போய் நாசமாக போகிறவனுக்கு வரானுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஏதோ கையில் இருக்கிறத ஏதோ ஸ்வீட், ஏதாவது சாக்லேட்டு பூந்தி கிந்தி ஏதாவது பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்லையும் ஏதாவது பொம்மைக்கோல் பட்சணம்னு கொடுப்பாங்க. அது ஒரு இது. அந்த 9 நாள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எல்லார் வீட்டுக்கும் போய் இது பண்ணுவோம். கொலு வைக்கிற வீடுகளுக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்து இது பண்ணுவாங்க. அது பெரிய இடங்களில் கல்யாண பத்திரிக்கை மாதிரி அடித்து இது பண்ணுவாங்க. நவராத்திரி கொலுவுக்கு வந்து குங்குமம் பிரசாதம் பெற்றுக்கொள்ள செல்லவும் பண்ணுவாங்க. அதனால் அது மாதிரி போனாக்கா வந்து புருஷனோட நல்லா சுமங்கலியாக வாழலாங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்தது. அதுக்காக போவாங்க. பொதுவாக இது வந்து அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ் மேல்தட்டு குடும்பங்களும்
உயர் மத்திய தர குடும்பத்தில் வசதியானவர்களும் வச்சுக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பனருடைய பண்டிகை தான். பார்ப்பனர் நம்ம கிராமங்கள்லாம் கொலுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் இது பிராமணர்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு பண்டிகை அமைஞ்சிருக்கு இந்த கொலு அப்படிங்கிறது? அது சரஸ்வதி, நீங்கள் வடக்கில் போனீங்கன்னா நவராத்திரி பெரிய ஃபெஸ்டிவல். பெங்காலில் இல்லை, வங்காளத்தில் வந்து துர்கா பூஜாங்கிறது பெரிய இது. அதே மாதிரி மைசூர் தசரா உலக புகழ் பெற்றது. அன்னைக்கு வந்து மன்னர் வந்து தசரா ஆரம்பித்த உடனே அந்த அன்னைக்கு வந்து பட்டத்து யானை மேலே அந்த தங்க அம்பாரியில், அந்த யானை மேலே அம்பாரியில் வந்து அவர் உட்காந்து ஒருவர், அது பார்க்குறதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மன்னர் மானியமெல்லாம் ஒழிச்சதுக்கு பிறகு அதுக்கு பதிலாக பாரத மாதா படத்தை வச்சு அதை ஊர்வலமாக வச்சிங்கன்னா அந்த பண்டிகை பார்க்கறதுக்காக டூரிசம் இருந்தது, பெருசாக இருந்தது. அந்த சுற்றுலா பயணிகளை நின்று போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தசரா ஊரோடு நான் 2 வருஷம் பார்த்துருக்கேன். மன்னருடைய அந்த அவர் அப்படியே உட்காந்து இப்படி கும்பிடுவார். அவர் கையில் போட்டிருக்க அந்த வைர மோதிரமெல்லாம் லைட்டில் பளிர்னு அடிக்கும், கண்ணை கூசும். பின்னாடி வரிசையாக அவருடைய ரோல்ஸ் ராய்ஸ் காருங்க, 10 காருங்க. அப்போவே அதனுடைய விலை வந்து 2 கோடி 3 கோடி. நான் சொல்கிறதெல்லாம் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ஊர்வலம் போவார். 2 பக்கமும் இது மைசூர் தசராங்கிறது அவ்வளோ ஃபேமஸ். 10 நாள் அரண்மனையெல்லாம் அலங்காரம் பண்ணி லைட்டெல்லாம் போட்டு, லலித் மஹால் இந்த அது மாதிரி நிறையா மாளிகைகள்லாம் அங்கே இருந்தது இல்லையா, அந்த மாளிகைகளுக்கெல்லாம் லைட் போட்டு தர்பார் நடக்கும், அரச தர்பார். அதுக்கு அந்த அரச தர்பார் உடையில் எல்லோரும் போவாங்க. மன்னர் வந்து உட்காந்து தர்பார் நடத்துவார், ராஜ்யமே நடத்துவார். இவ்வளவும் நடந்தது. அதனால் மைசூர் தசரா வந்து உலக பிரசித்தி பெற்றது. மன்னர் மானிய ஒழிப்புக்கு பிறகு ஒரு மன்னர் வந்து எல்லாம் அந்த மன்னர் இதே கிடையாதுன்னு பட்டாங்கல்ல, அரண்மனையவே வந்து டூரிஸ்ட் சென்டராக மாற்றிட்டு அவர் போயிட்டார். இன்றைக்கி அவருக்கு வேறு வாரிசும் இல்லாமல் போனதுனால அது காலை எழுந்து போச்சு. இன்றைக்கி மைசூர் தசரா பற்றி நான் சொல்லும்போது ஆச்சரியத்தோடு கேட்குறீங்க. அந்த அளவுக்கு அது வந்து மறந்து போன ஒரு விஷயமா போயிடுச்சு. அப்போ மைசூர் தசரா இருக்கிறதுக்காக இந்தியா முழுக்க டூரிசம் பஸ் போயிடும். மைசூரில் இடம் கிடைக்காது, அவ்வளோ கஷ்டம். பெங்களூர்லேருந்து போய் அட்டன் பண்ணிட்டு வர்ற மாதிரி அவ்வளோ கோலாகலமான ஒரு, அங்கே தான் அது பெருசு. விட்டா வங்காளத்தில் துர்கா பூஜை ரொம்ப. ஆனால் சார், இப்போ இந்த மைசூரை தாண்டி ரொம்ப கோலாகலமாக இந்த தசராவை கொண்டாடுற ஒரு பகுதினா, அப்போ தமிழ்நாட்டில் குலசை அப்படிங்கிற ஒரு பகுதியை சொல்கிறாங்க. அந்த பகுதியிலையுமே வந்து இப்போல்லாம் ரொம்ப அந்த தசரா பண்டிகையை பெருசாக கொண்டாடுறாங்க. இதுக்கான காரணம் என்ன? தென்னாடுலேயே வந்து பெருசாக இல்லை. மைசூர் தசராவை தவிர வேறு எங்கேயுமே அது பாப்புலர் கிடையாது. அது ரொம்ப நவராத்திரின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க, அவ்வளோதான். 9 நாள் விரதம் இருக்கிறது அது இருக்கும். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இதெல்லாம் கொண்டாடுவாங்க. அந்த புத்தகத்தை எல்லாம் வைக்கிறது எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். வரிச்சா ஆயுத பூஜை இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றா வந்துடும். சனாதனத்தில் சொல்லக்கூடிய சரஸ்வதி லட்சுமி நடக்கிற பூஜை தான் அது. வந்து அவ்வளோ பெருசாக இல்லை. இப்போ நாங்கள்லாம் வந்து பஸ் கம்பெனி வச்சுருந்ததுனால அந்த தொழிலாளர்கள்லாம் வந்து ஆயுத பூஜையை சிறப்பாக ஆயுத பூஜை அது ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க. அதுக்கு நாங்கள் எல்லாம் இது பண்ணுவோம். நாங்கள் பகுத்தறிவு இது பேசினாலும் அந்த இதெல்லாம் நாங்கள் தடுக்கலை. அன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒரு பஸ்ஸை இது பண்ணிக்குவாங்க. அந்த பஸ்ஸுக்கு வாழை மரம் கட்டி அதுக்கு இது பண்ணுறது எல்லாம் போட்டு இது கழுவுறது எல்லாம் பண்ணி அன்றைக்கி ஒரு வேளை சாப்பிடாமல் விரதமெல்லாம் இருந்து எல்லாம் செஞ்சு ராத்திரி 8 மணிக்கு பூஜை போடுவாங்க. 8 மணிக்கு பூஜை போடும்போது அந்த ஆரத்தி காட்டும்போது அத்தனை பஸ்ஸுலேயும் உட்காந்து ஹார்ன் அடிப்பாங்க, மணி எல்லாம் அடிப்பாங்க. அடித்து ஆர்ப்பாட்டமாக இருக்கும். வீட்டில் வந்து அந்த பொரிய கடலை எல்லாம் போட்டு அந்த வெள்ளமெல்லாம் போட்டு இது பண்ணி அதெல்லாம் கொடுத்து இது பண்ணுவோம். அப்படி தான் நவராத்திரி எங்களை பொறுத்தவரை அதுதான். வீட்டில எல்லாம் நாங்கள் பெருசாக கொண்டாடினதில்லை. வைக்கிறாங்கன்னு சொல்லி நாங்களும் 2 படியை வச்சு 2 பொம்மையை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவ்வளோதான். அடித்தட்டு மக்களுக்கு நவராத்திரிங்கிறது ஒரு பண்டிகை கிடையாது. இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசரா வந்து தமிழ்நாட்டு பகுதிகளில் அதிகபட்சமாக விஜயதசமி அப்படிங்கிற ஒரு பேரில் சொல்கிறாங்க, இல்லைனா சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா தசரான்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மாதிரி பேர் மாற்றி கூப்பிடுறதுக்கான காரணம் என்ன? அது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஊராக இருக்குது. அதனால தான் சரஸ்வதி பூஜை நம்ம பெருசாக கொண்டாடுறோம், லட்சுமி பூஜை விட. அதனால தான் நம்ம பிச்சைக்காரராக இருக்கிறோம். படித்த அறிவாளி இருக்கிறானோட பணக்கார பெரிய மனுஷன் நம்ம ஊரில் இல்லாத காரணம் அவெல்லாம் லட்சுமி கொண்டாடுறான், நம்ம சரஸ்வதி கொண்டாடுறோம். அதனால தான் படிச்சுக்கிட்டு சனாதனத்தை அடிப்படையில் சொல்கிறது வந்து அதான் அர்த்தம். பொங்கல் 3 நாள் நாங்கள் அமக்கமாக கொண்டாடுவோம். போகியும் கொண்டாடுவோம், பொங்கலும் அதை விட சிறப்பாக மாட்டு பொங்கல் தான் விசேஷமாக கொண்டாடுவோம். எங்கள் வீட்டில் மாடுகள் நிறையா இருந்தது. எல்லாத்துக்கும் கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அது வேறு மாதிரி அது கரும்பு எல்லாம் சாப்பிட்றது. தீபாவளியில் வந்து பட்டாசு வெடிப்போம். நாங்கள் வசதியான குடும்பங்கிறதுனால பட்டாசு வெடிப்போம். வேலை ஆட்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுப்போம். பட் தஞ்சாவூர் பக்கம் இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா
அங்கெல்லாம் கொஞ்சம் தீபாவளி கொஞ்சம் விசேஷமாக. இந்த நவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிகபட்சமா கொண்டாடுறது அப்படின்னாலே பிராமணர்கள் தான் கொண்டாடிட்டு பிராமின்ஸனுடைய பண்டிகை தான், அவங்க தான் அதை பெருசாக கொண்டாடும். அவங்க வீட்டில் தான் கொலுவெல்லாம் வச்சு அவங்கெல்லாம் அது வந்து அந்த 9 நாள் விதவிதமாக புடவையெல்லாம் கட்டிட்டு அந்த சுமங்கலிகளாக இருக்கிறதுக்கு அது முக்கிய காரணங்கிற மாதிரிலாம் கொண்டாடுவாங்க. அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதையே முக்கியமா பிராமணர்கள் மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஒரு பண்டிகையை கொண்டாடுறதா இருக்கு. அது அவங்க பண்டிகை, அதனால அது எப்படி அதான் அவங்க பண்டிகை? நாம வந்து சரஸ்வதி லட்சுமியும் நம்ம வந்து பெருசா இது பண்றது வச்சிருக்கோம், படங்களை வச்சிருக்கோம். ஒழிய நம்முடைய கடவுளுங்க அதோட இல்லையே. நம்முடைய கடவுள்னு எடுத்துக்கிட்டு முத்தாலம்மன் சொல்றீங்க, நாடியம்மன் சொல்றீங்க, சின்னம்மன் சொல்றீங்க, மாரியம்மன் சொல்றீங்க, அங்காள பரமேஸ்வரிங்கிற இது மாதிரி கடவுள்கள் தான் நம்முடைய கடவுள். அவங்களுக்கு தீபாவளிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நவராத்திரிக்கு சம்மந்தம் இல்லை. இப்பதான் ஒரு கட்டுரை எடுத்து பார்க்கப்ப என்ன அதுல வந்து இருந்துச்சுன்னா, இந்த குலசை முத்தாரம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தோடைய வழிபாடா வந்து இந்த தசராவை கொண்டாடுறதா ஒரு சில விஷயங்கள் அந்த ஒரு காரணங்க ஒரு வேளை வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு இந்த முத்தாலம்மனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஊர் தெய்வங்கள், வேதங்களில் சொல்லப்படாத கடவுள்கள். அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? வேதங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, அம்மனே கிடையாது வேதத்தில். அப்ப இதெல்லாம் வந்து அவங்களா உருவாக்குன ஒரு கதை. உருவாக்குனது அவங்க கொண்டது, அவங்க கொண்டாடுறாங்க. வடநாட்டில் அது பெருசா கொண்டாடுறாங்க. நவராத்திரி, துர்கா பூஜை, குறிப்பா வங்காளம். அதுக்கு அடுத்து அப்படி மன்னர் மானிய ஒழிப்பு வரையில வந்து மைசூர் தசரா உலக பிரசித்தி பெற்றது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏறத்தாழ மைசூரில் தசரா நடக்கிறது நான் சொல்கிறது அதுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆச்சரியத்தோடு கேட்க இப்படிதான் நடந்ததா சார்? உங்களுக்கெல்லாம் தெரியும், மறந்து போச்சு. அந்த இதே இல்லை, பட்டத்து யானையே இல்லையே. அந்த பட்டத்து யானைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அப்படியே அவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் ராஜா உட்காந்துக்கிட்டு அந்த தங்க அம்பாரிமா, தங்கத்தில் செஞ்ச அம்பாரி, அதில் உட்காந்துக்கிட்டு வருவார். உட்காந்துக்கிட்டு இப்படி கையை இப்படி கூப்பிட்டு வருவார். வைர மோதிரம் அப்படி படிச்சிருக்கும். பளபளன்னு துடைக்கப்பட்டு அப்படி இருக்கிற அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் 10 கார் வரிசையாக பின்னாடி வரும். அதுவே ஒரு கண்கொள்ளா காட்சி. அது 9ஆம் நாளோ 8ஆவது நாளோ அதை கொண்டாடுவாங்க. அன்னைக்கு அந்த இடத்துக்கு அந்த ஊர்வலம் போகிற பாதையெல்லாம் நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, அவ்வளோ ரஷ். இப்போ இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து 9 நாள் கழிச்சு அந்த 9 தெய்வங்களுடைய வழிபாடு 3 பிரிச்சு வந்து வழிபடுறாங்க. ஒவ்வொரு நாள் ஒரு இது கடவுளுக்குன்னு வச்சு இப்போ எங்கள் கல்லூரியில் கூட வச்சிருக்கிறாங்க. பச்சனமெல்லாம் கொடுத்தாங்க. காலையில் நான் தான் போய் மொதல் ஆளாக உள்ளே நுழைஞ்ச போது எல்லாம் தான் மொதல் ஆள். அவங்க இதெல்லாம் பொங்கல், இது சக்கரை பொங்கல், இது இந்த வெண்பொங்கல், சுண்டல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கரெக்டாக அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. நான் உள்ளே அப்போ தான் காலேஜுக்குள்ளார நுழைகிறேன். மொதல் ஆளாக நான் தான் இருந்தேன். இதான் சொன்னாங்க, சனாதனத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் வந்து வாங்குறப்பாரு அப்படின்னாங்க. வாங்கி சாப்பிட்டு போயிட்டேன். கொஞ்சம் பச்சையாக வர்றது கொடுத்தெல்லாம் வாங்கி நல்லா திருப்தியா சாப்பிட்டு. இப்போ இந்த நவராத்திரியா இருக்கட்டும், இந்த தசரா, இது எல்லாத்தையுமே சொல்றேன், கொண்டாடப்படுறதுக்கான வரலாறு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா இருக்கு. ஆனா எல்லாமே வந்து கொண்டு வந்து முடிக்கிறது வந்து ஒரு இடமா இருக்கு. ஆனா சொல்ற விதம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு சேஞ்ச் ஆகுது, இந்த ஸ்டோரிக்கு சேஞ்ச் ஆகுது. உண்மையிலேயே இதுக்கு ஏதாச்சும் பின் கதை இருக்கா? அந்த புராணமே தெரியாது. ஏன்னா அதை பற்றி கொண்டாடல, அதை பற்றி நான் பார்க்கவும் இல்லை. ஏன்னா பெரியார் வந்து தீபாவளி கொண்டாடாதுன்னு சொன்னார். நரகாசுரங்கிற ஒரு திராவிடனை கொண்டது அப்படின்னு அவன் கொண்டாடுறான். அதை நம்ம கொண்டாடக்கூடாது அப்படின்னு. அசுரர்கள்னாவே திராவிடர்கள் தானே அர்த்தம். தேவர்கள்னாக்கா ஆரியர்கள்னு அர்த்தம். திராவிடனை கொண்ட நாளை வந்து நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு. ஆனால் அப்போ பெரியாருக்கு ஒரு விஷயம் தெரியலங்கிறது தான் என்னுடைய இது. தீபாவளிங்கிறது வந்து வர்த்தமான மகாவீரருங்கிற சமண தீர்த்தங்கரர் இறந்த நாள் அது. அவர் இறக்க போகிறத அனுமானிச்சிட்டார். இத்தனை மணிக்கு நம்ம இறந்து போவோம். அப்போ சொல்கிறாரு, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போவேன் அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்களை நாங்கள் எப்படி இது பண்ணுறது அப்படின்னும் போது, நான் இறந்த இந்த நேரத்தில் அதிகாலையில் நான் இறந்து போவேன். அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு அதிகாலையில் குளிச்சுட்டு புத்தாடை உடுத்தி என்னுடைய நினைவாக தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள். அதனால தான் தீபாவளி, தீபத்தை ஏற்றி வழிபடுவது. வர்த்தமான மகாவீரர் நினைச்சு அந்த வர்த்தமான மகாவீரரை எடுத்துட்டு நரகாசுரன் போட்டுக்கிட்டு அந்த பண்டிகை ஒழிக்க முடியல. அது பல கேள்விகள் இருக்குது. நரகாசுரன் வந்து சத்யபாமா பிறந்தவங்கிறான். கிருஷ்ணனுக்கு குழந்தை கிடையாது. அப்போ நரகாசுரனுடைய அப்பன் யாரு? பாமா கிருஷ்ணனுடைய ஒய்ஃபு, கிருஷ்ணனுடைய மனைவி. நரகாசுரன் வந்து பாமாவுடைய மகன்றாங்க. தாயின் கையால் மரணங்கிறது தான் அவனை வாங்கிட்டு வந்த வரம். பாமா தான் அவனை கொல்றா. அப்போ அப்பா யாரு? சத்யபாமா. யாருக்கு அந்த பிள்ளை நரகாசுரனை பெத்தாங்கிற கேள்வி பதில். அது தீபாவளியில் இருக்கிற விசேஷம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட.